வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தில் இளையோர் கூடுதலாக பங்கேற்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அரசு சேவைகளை வழங்குவதில் வெளிப்படைத்தன்மையை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடும் இயக்கத்தில் இளையோர் கூடுதலாக பங்கேற்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற மரம் நடும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நகர்ப்புறங்களில் இட நெருக்கடியை கருத்தில் கொண்டு மரம் நடும் பணிகளில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடும் 2ஆம் கட்ட இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் பிளாஸ்டிக் குறைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மரக்கன்றுகளை நடுவது சுற்றுச்சூழலை பாதுகாக்க உதவிடும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கத்தின் கீழ் வேளாண் விஞ்ஞானிகள் விவசாயிகளை நேரடியாக சந்தித்து புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து எடுத்துரைத்து வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள விவசாயிகளுடன் கலந்துரையாடிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகளுக்கு உரிய ஆலோசனைகளை வேளாண் விஞ்ஞானிகள் வழங்கி வருவதாகவும் அவர் கூறினார். வேளாண் உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் விவசாயிகள் குறைந்த செலவில் கூடுதல் வருவாயை பெறுவதற்கும் இந்த பிரச்சார இயக்கம் உதவிடும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். அரசு சேவைகளை வழங்குவதில் வெளிப்படைத்தன்மையை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் 1200 திட்டங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் 44 லட்சம் கோடி ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அரசுக்கு 3,48,000 கோடி ரூபாய் சேமிப்பு கிடைத்திருப்பதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் பிரதமர் நிறைவேற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆற்றி வரும் பணி நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் திரு எல் முருகன் கூறியுள்ளார். அரசு உண்டு உறைவிடப் பள்ளி மாணவி ராஜேஸ்வரியின் உயர்கல்வி செலவினை தமிழக அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், ராஜேஸ்வரியை போன்று பலர் சேர்வதுதான் ஐஐடிக்கு உண்மையான பெருமையாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் தேசிய அளவில் 417வது இடத்தை பிடித்து சென்னை ஐஐடியில் படிப்பதற்கான வாய்ப்பினை ராஜேஸ்வரி பெற்றதை அடுத்து முதலமைச்சர் இக்கருத்தினை பதிவு செய்துள்ளார். திமுகவுக்கு எதிராக ஒருமித்த கருத்துடைய கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் திரள வேண்டியதன் அவசியத்தை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக தவேக தலைவர் திரு விஜய்க்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4ஆம் இடம். உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள். 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு. 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி. சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம்.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். இனி மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள். சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு கடந்த 11 ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதன் காரணமாக நாடு பெரிய அளவிலான மாற்றங்களை கண்டுள்ளது. இது தொடர்பான செய்தி தொகுப்பில் இன்று இளையோரின் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு குறித்த திட்டங்கள் இடம்பெறுகிறது. நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் ஏறத்தாழ 65% பேர் 35 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களாக உள்ள நிலையில் அவர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து அதிகாரமளிப்பது நாட்டின் எதிர்காலத்திற்கு மிகவும் அவசியமாகும். இவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறிப்பிடத்தக்க பலனை அளித்து வருகிறது. கல்லூரி மாணவர்களை வேலைக்கு தகுதியானவர்களாக ஆக்குவது 2014ஆம் ஆண்டு 34% இருந்த நிலையில் 2024இல் 51% அதிகரித்துள்ளது. பிரதமரின் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த 10 ஆண்டுகளில் 1,63,00,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. திறன் இந்தியா இயக்கத்தின் கீழ் தொழிற்சாலைகளுக்கு உகந்த திறன் பயிற்சி தொடர்ந்து வழங்கப்படுகிறது. பகிர்ந்த பணியிடங்களுக்கு ஏற்ற நவீன பயிற்சிகள், அதிநவீன பொறியியல் சாதனங்கள் மற்றும் இயந்திரங்களை கையாளும் திறன், சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்ற தொழில்நுட்பம், புத்தொழில் மற்றும் தொழில் முனைவோருக்கான பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது. வேலைவாய்ப்பை பொறுத்தவரை 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் நாடு முழுவதும் 15 இடங்களில் சுமார் 10 லட்சம் பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. அதே வேளையில் 2020ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த 3,45,00,000 இளைஞர்கள் உட்பட 2017ஆம் ஆண்டிற்கு பிறகு 8,5 கோடிக்கும் அதிகமானோர் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் இணைந்துள்ளனர். முத்ரா திட்டம் சிறு தொழில் நிறுவனங்களுக்கு எளிதில் கடன் கிடைக்க வகை செய்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் சுமார் 33 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான 6,67,00,000 கடன்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. புத்தொழில்களை தொடங்குவதில் இந்தியா தற்போது உலக அளவில் 3வது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் கீழ் 2016ஆம் ஆண்டிலிருந்து 1,59,00,000க்கும் அதிகமான புத்தொழில்களுக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டு 16 லட்சம் நேரடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதில் குறிப்பிடத்தக்க அம்சமாக 73,000க்கும் அதிகமான புத்தொழில் நிறுவனங்களில் குறைந்தது ஒரு பெண் இயக்குனர் இடம்பெற்றுள்ளார். திறன் பயிற்சி, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் ஒருங்கிணையும் போது வளமான எதிர்காலத்திற்கான இந்தியாவின் பயணத்தை புதிய தலைமுறையினர் வழிநடத்தி செல்வார்கள் என்றால் அது மிகையல்ல. மாவட்டச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளையில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் பேருந்து நிலையம் மற்றும் மார்த்தாண்டம் நவீன காய்கறி விற்பனை சந்தைக்கான கட்டுமானப் பணிகளை மாநில அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் இன்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி இஸ்லாமிய பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மஞ்சப்பை பயன்பாடு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி சிவ சவுந்தரவல்லி தலைமையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தில் வனத்துறை சார்பில் மரக்கன்றுகள் நடும் பணியினை ஆட்சியர் திருமதி உமா இன்று தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் ஆட்சியர் திருமதி சங்கீதா தலைமையில் மாணவர்களுக்கான சிறப்பு குறைதீர் முகாம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு கிடங்கினை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்துக் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியின் அண்டாலியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 240க்கு 236 என்ற புள்ளிக் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-18, 22-20 என்ற செட் கணக்கில் டென்மார்க்கின் ரஸ்மஸ் கியார் ஃபிரெட்ரிக் சோகார்ட் இணையை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி இப்போட்டி சீனாவின் ஹாங்ஸோவில் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் ஹாங்காங்குக்கு எதிரான போட்டியில் பங்கேற்பதற்கான 26 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தில் இளையோர் கூடுதலாக பங்கேற்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அரசு சேவைகளை வழங்குவதில் வெளிப்படைத்தன்மையை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.